சாதாரண டீ கடைக்காரோட பையன் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இச்சா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடும். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கு. அது இப்ப வீடியோ பார்த்திருப்பீங்க. இவர் வந்து ட்ரெயில வேலை பார்த்த அமைச்சர், அதாவது மதுவிலக்கு அமைச்சர். டீ கடைன்னு சொல்லிட்டு சொத்து வந்து 3 கோடி கிட்ட வச்சிருக்காரு. அது எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம. இவர் வந்து அதாவது விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வந்து வாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பாட்டு தான் அது நல்லா இருக்கும். ஆனா அவரோட கேபினெட்ல இருக்கிற அதே அமைச்சர் திருப்பி பிரஸ் மீட்ல இப்போ வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா விட்டுறாங்க, அது வந்து கோர்ட்டோட டைரக்ஷன் படி தான் வாங்குறாங்க, ஏன்னா பாட்டிலால நிறைய பாதிப்பு வருதுங்கிறதுனால அது திருப்பி வாங்குறதுக்காக பாட்டில 10 ரூபா ஒட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து நிறைய ஊழல் இருக்குன்னு சொல்றாரு, நடக்குதுன்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த பாட்டிலுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற 10 ரூபா டைரக்ஷனை அதை மாற்றுவோம்னு சொல்றாரு. என்ன மாற்றம் கொண்டு வருவாருன்னு எனக்கு தெரியல. அதாவது நாளைக்கு என்ன சொல்லுவாருன்னா, நீங்க அதை பாட்டில திருப்பி கொடுத்தீங்கன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்துக்கான டிக்கெட்டை தாரேன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் மாற்றமா இருக்கும். யாரும் இங்க தற்குறிகள் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி.